Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா length, width, cross length, arc, angle, radius இதோட டைமென்ஷன்லாம் வந்து நம்ம எப்படி ஷார்ட்கட் கீ மூலமா வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு 3 டயகிராம் வச்சிருக்கேன். இந்த டயகிராம் வச்சு நான் டைமென்ஷன் வந்து கிரியேட் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னன்னு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Dimlinear. இந்த Dimlinearோட ஷார்ட்கட் கீ என்னன்னு பாத்தீங்கன்னா DLI என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ரெண்டு லென்த்தை மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும். இந்த Dimlinearல வந்து ஹரிசாண்டல் லென்த் ஆர் வெர்டிக்கல் லென்த், இந்த ரெண்டு லென்த்தை மட்டும் தான் மெஷர் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஹரிசாண்டல் லென்த்தை வந்து நான் மெஷர் பண்ணுறேன். மெஷர் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து வெர்டிக்கல் லென்த்தையும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெண்டு லென்த்தையும் மெஷர் பண்ணிட்டேன். இந்த Dimlinearலே வந்து ஒரு 3 செட்டிங்ஸ் இருக்குது. அது என்னென்னு இப்போ நம்ம பார்த்துருவோம். அதேமாதிரி தான் எல்லா டைமென்ஷனுக்குள்ள செட்டிங்ஸும் அப்படியே இருக்கும். இப்போ வந்து இந்த வெர்டிக்கல் லென்த்தோட வந்து நான் மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆங்கிள் ரொட்டேட் இந்த நாளையும் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட்னால் என்னென்னா எம் கொடுத்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணோடனே உங்களுடைய டைமென்ஷனை வந்து மார்க் பண்ணணும். உங்கள் மவுஸில் வந்து கிளிக் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இதை உங்கள் டைமென்ஷனோட லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 7 கொடுத்துக்கிறேன். 7 கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய டெக்ஸ்ட்டோட திக்னஸ் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பை பிளாக்கரில் வந்து உங்களுடைய கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த கலரில் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு எஸ்கேப் அண்ட் என்டர் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாறிடும். இதுதான் வந்து டெக்ஸ்டோட ஃபங்க்ஷன். இதை வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு போகாமையிலே நீங்கள் வந்து எடுக்கலாம். எப்படின்னா இதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணணும். உங்கள் டைமென்ஷனை டபுள் கிளிக் பண்ணி உங்கள் டைமென்ஷனை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு உங்களுடைய கலர்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு எஸ்கேப் அண்ட் என்ட்ரு கொடுத்துடணும். இதை வந்து டெக்ஸ்டோட ஃபங்க்ஷன். அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா DLI Dimlinear என்ட்ரு கொடுத்தோன்னே உங்கள் ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்கும். தென் செகண்ட் பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டையும் கொடுத்த பிறகு நம்ம டெக்ஸ்ட் பார்த்தாச்சு. டெக்ஸ்ட்னா இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளாட்டில் டயக்ராம் எடுக்கிறீங்க. டயக்ராம் எடுக்கும்போது இப்போ இந்த லென்த்தோட டைமென்ஷன் வந்து எனக்கு 100 வேணும். ஆனால் 60 தான் இருக்குது. ஆனால் நீங்கள் டைமென்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா T கொடுத்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணோடனே இப்போ இதோட வேல்யூ 60 இருந்ததா, நான் இப்போ 100ன்னு மாற்றிக்கிறேன். 100 கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கலாம். அதாவது உங்களுடைய டைமென்ஷனை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அதை லென்த்தை மெஷர் பண்ணும்போது 60 தான் இருக்கும். டெக்ஸ்ட்டு பார்த்தாச்சு. அடுத்தது மூணாவது ஒன்று பார்க்க போகிறோம். மூணாவது என்னென்னா இப்போ ஆங்கிள் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டைமென்ஷன் நான் எடுத்தோடனே A கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ இந்த டைமென்ஷனை வந்து எனக்கு 45 டிகிரிக்கு டேப்பராக வேணும்னா நீங்கள் 45 டிகிரி கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்கள் டைமென்ஷன் வந்து டேப்பராக வந்து இருக்கும். அதாவது நீங்கள் 360 டிகிரி வரைக்கும் உங்கள் டைமென்ஷனை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என் டைமென்ஷனை ரொட்டேட் பண்ணிட்டேன். ஆங்கிளில் கொண்டு போகணும்னா அது எப்படி கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி தான் DLI என்ட்ரு கொடுத்துட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு லாஸ்ட்டில் ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஆர் கொடுத்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு கொடுத்தோடனே அதே 45 டிகிரி கொடுத்தீங்கன்னா டைமென்ஷனே உங்களுக்கு வந்து 45 டிகிரிக்கு அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஆங்கிள் ரொட்டேட் இந்த 4மே தான் வந்து எல்லா டைமென்ஷனுக்கும் வரும். இந்த ஒரு டைமென்ஷன் மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. செகண்ட் கமாண்ட் என்னன்னு பார்க்க போகிறோம்னா Dimaligned. இந்த Dimalignedோட ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா DAL என்ட்ரு கொடுத்துருங்க. இது வந்து எதுக்குன்னா உங்களுடைய கிராஸ் லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் என்னுடைய கிராஸ் லென்த். இதை வந்து நான் மெஷர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு இதோட லென்த்தை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஃபஸ்ட் கமாண்ட்லேயே வந்து இந்த கிராஸ் லென்த்தை வந்து மெஷர் பண்ணலாமே அப்படின்னு. இப்போ நான் வந்து Dimlinear கொடுக்குறேன். கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுத்தாலாம் இப்போ எனக்கு இதோட வெர்டிக்கல் லென்த் இல்லைனா ஹரிசாண்டல் லென்த் மட்டும்தான் மெஷர் ஆகும். இந்த கிராஸ் லென்த் வந்து எனக்கு மெஷர் ஆகாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா Dimlegend ஒரு கமாண்ட் இருக்கும். அது மூலமாக மட்டும்தான் வந்து இந்த கிராஸ் லென்த்தை வந்து மெஷர் பண்ண முடியும். Dimlegend அது ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா DAL என்ட்ரு கொடுத்துருங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா இதோட லென்த்தை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். மூணாவதாக பார்க்க போகிற கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Dimarcனா என்னன்னா உங்கள் ஆர்க்கோட லென்த்தை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கோட ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா DAR என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ இந்த ஆர்க்கோட லென்த்தை தான் வந்து நான் மெஷர் பண்ண போகிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே அப் பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்த ஆர்க்கோட டைமென்ஷன் வேல்யூ என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் வந்து நான் வந்து டைமென்ஷன் வேல்யூ நான் வந்து செக் பண்ணணும்னா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா
அதே தான் Dimarc DAR என்று கொடுத்துருங்க. என்று கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு உங்கள் ஆர்க்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே கீழே ஒரு 4 ஆப்ஷன் வரும். எம்டெக்ஸ், டெக்ஸ்ட், ஆங்கிள். இது நான் 3மே வந்து ஆல்ரெடி வந்து டிம்லினியரில் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். 4ஆவதாக ஒன்று என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கல்னால் என்னென்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு டைமென்ஷனில் மட்டும் நீங்கள் ஆர்க்கோட லென்த்தை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் இதுவும் செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த இதுவும் இந்த லைனில் உள்ள ஆர்க்கு வேல்யூவோட மட்டும் நான் மெஷர் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் கொடுத்து வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா Dimangler. இப்போ ஆங்கிளை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா DAN கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆங்கிளை வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து 4th கமாண்ட். அடுத்தது 5th கமாண்ட் என்னென்னு பார்க்க போகிறோம்னு வச்சிங்கன்னா Dimdiameter. அதுக்கு ஷார்ட்கட் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா DDI கொடுத்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் சர்க்கிள் செலக்ட் சர்க்கிள்னு கேட்கும். உங்கள் சர்க்கிளை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்க்கிளோட டயாமீட்டரை வந்து கண்டுபிடிச்சிடலாம். Dimradiusோட ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா DRA என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய சர்க்கிள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களோட ரேடியஸ் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 6 கமாண்ட் பார்த்துருக்கோம். அது என்னென்னா Dimlinear, Dimlegend, Dimarc, Dimangler, Dimdiameter, Dimradius. இந்த 6 கமாண்ட் பார்த்துருக்கோம். இந்த 6 கமாண்டை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு கமாண்டு சொல்லிடுறேன், Dimbrack. Dimbrackனா என்னென்னா பாதியாக கட் ஆகணும் அப்படின்னா DIMBR கொடுத்தாலே போதும். அதான் ஷார்ட்கட் கீ. Dimbrack வந்து உங்களுக்கு ஓகேவாயிரும். இப்போ வந்து உங்கள் லைனை வந்து டைமென்ஷன் லைனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். ஆட்டோ, மேனுவல், ரிமூவ்னு வரும். அதில் நீங்கள் மேனுவல் சூஸ் பண்ணிங்க. எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் கட் ஆகணும்னு பார்க்கணும். இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து இந்த எண்ட் பாயிண்ட் வரைக்கும் எனக்கு கட் ஆகணும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் Dimbrack கமாண்ட் மூலமாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு இன்னும் நிறைய ஷார்ட்கட் கீ மூலமாக வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாங்கிறது வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னுடைய பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.